ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வியூ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருங்ககிரி முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்குங்க. ஒரு வழியா முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அருகிலே இருக்கும் அம்மன் கோயிலை தரிசனம் பண்ண நம்ம போயிட்டு இருக்கோங்க. இதுதாங்க அந்த அம்மன் கோயில். பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறது. மக்கள் இந்த கோயிலில் அமர்ந்து தியானங்களை மேற்கொண்டு இருந்தார்கள். இந்த கோயில்ல கருவூலத்தை சுற்றி பாத்தீங்கன்னா அம்மன் சாமியின் சிலை வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கறது சரஸ்வதி தேவியின் சிலை தான். சரஸ்வதி தேவியை வணங்கிய பின் நாம் காளியம்மனை வணங்க தொடங்கினோம். இந்த கோயிலின் சிறப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு தேர் வடிவில அமைக்கப்பட்டு உள்ளே மாரியம்மன் விழித்திருக்காங்க கருவூலத்துல. அடுத்ததா நாம இங்க வணங்கி கொண்டிருக்கிற தெய்வமானது அங்காளம்மன். மேல்மலையனூரில் இருக்கும் அங்காளம்மனே தான். இங்கிருந்து நன்றாகவே நம்மால் முருகன் கோயிலை காண முடிகிறது. இப்பொழுது நாம் வணங்கி கொண்டிருப்பது வீரலட்சுமி அம்மன். வீரத்திற்கே ஆன கடவுள் தான் இவர். கோயிலின் பின்பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் அமைந்துள்ளது. இங்கு நாம் பார்ப்பது கலசம் போன்ற அமைப்பு. கலச கோபுரத்தை வணங்கிய பின் கோயிலின் பின்பகுதியின் தரிசனத்தை நாம் தொடர்ந்தோம். என்ன அழகு! எவ்வாறெல்லாம் கோயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன பார்த்தீர்களா? இப்பொழுது நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் தெய்வம் லட்சுமி தேவி அம்மன். செல்வத்தை அனைவருக்கும் வாரி வழங்கும் அம்மனே தான் இவர். அடுத்ததாக நாம் வணங்குகின்ற தெய்வமானது காமாட்சி அம்மன். இவர் வன்னியர்களின் கடவுளாக வரலாற்று குறிப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் வணங்க போவது அன்னபூரணி அம்மன். உணவுகளின் கடவுள் இவர்தான். இந்த கோயில்களின் ஒவ்வொரு சுவற்றிலும் சக்கரம் போன்ற அமைப்பை நம்மளால் காண முடிகிறது. எத்தனை கலைநயம்! கோயிலின் சிறப்பே இது மட்டுமன்றி கோபுரமும் நம் ஒருவிதமான புத்துணர்ச்சியும் மன அமைதியும் தருகிறது. கோயிலின் மேல்புறத்தில் அழகிய வண்ணமுள்ள ஓவியங்களை நம்மால் காண முடிகிறது. இந்த ஓவியத்தை தொடர்ந்து 2 கண்கள் மட்டும் போதாது அம்மனின் தரிசனத்தை பெற. நாம் அம்மனின் தரிசனத்தை பெற்று 5 நிமிட தியானத்திற்கு பிறகு இங்கிருந்து புறப்பட்டு சென்றோம். போகும் வழியில் கோட்டை போன்ற அமைப்பானது நம்மளை பிரமிக்க வைத்தது. நன்றி நண்பர்களே.